நீங்கள் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துக்கலாம். டெய்லி தாங்க டின்னரு சப்பாத்தி இது அவருக்காக செஞ்சு வச்சுட்டேன். சரி ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்காகவும் ரைஸ் வச்சுருக்கேன். குக்கரில் தான் வைப்பேங்க. இது எனக்கும் பையனுக்காக வச்ச ரைஸு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா முட்டை கிரேவிங்க, முட்டை போட்டு கிரேவி பண்ணியிருக்கேன். அப்புறமா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். நம்ம ஊர் ஸ்டைலுங்க. நம்ம சென்னையில் வந்து நான் இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ரெட்டிஷாக பிளட்டோட கலரில் இருக்கும். ஆனால் நான் செய்யும் போது என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க மசாலா சிக்கனில் பிரியாமல் வந்திருக்கு. சரியா, மசாலா சிக்கனில் ஒட்டி வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறது, நான் சிக்கன் 65 இங்கே வந்துட்டு 2 வாட்டி ட்ரை பண்ணேன். மசாலா ஒன்றுமே பிடிக்கல. அப்புறமா யூடியூப்பில் பார்த்து எப்படியோ சரிங்க பண்ணிட்டேன். அதில் பாதி ஆல்ரெடி கொஞ்சம் பையனுக்கு போட்டு கொடுத்துட்டேன். நல்லா இருக்குது சொல்லிட்டான். டேஸ்ட்டை பார்த்துட்டு சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சேன். ஏன் நாக்குக்கு நான் டேஸ்ட் பண்ணால் ஓகே தான் இருந்துச்சுங்க. அது அவனுக்கும் டேஸ்ட் பண்ணி ஓகேவாக இருக்கணும்ல. இதுதான் இன்னைக்கு எங்களோட டின்னருங்க. இதுதான் என்னோடய டின்னருங்க. இங்கே வந்தீங்கன்னா தோசை மாவு காலி ஆகிடுச்சுங்க. சரியா, எல்லாமே இருக்குது இங்கே. ரெடிமேடாக வாங்கலாம், நீங்கள் வீட்டில் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சரியா, நான் சப்பாத்தி ட்ரை பண்ணேன். ஓகே சாஃப்டாக 2 வாட்டி வந்தது. ஆனால் அது அவருக்கு பிடிக்கல. மேபி இத்தனை வருஷம் ஒரு இந்த மாதிரி ரெடிமேட் சாப்பிட்டா இதாகிடுச்சு. தோசை மாவுங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோல் வீட் சப்பாத்திங்க. சரியா, இது எல்லாமே இன்றைக்கோட டேட்டில் இது 21. ஸோ இது வந்து நம்ம வந்து 10 days யூஸ் பண்ணலாம் இந்த சப்பாத்தி. அதே இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா 10 days யூஸ் பண்ண முடியாதுங்க. 5 days தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான். சரியா, ஸோ இதுதான் இங்கே ரெடிமேடாக இப்போ நாங்கள் வாங்குறது. இது நாளைக்காக வேண்டி இது எனக்கு ஒரு 1 வீக் வரும். 1 வீக் வருங்க. இது வந்து எனக்கு ஒரு 3 days 2 days தான் வருங்க. ஏன்னா நைட்டும் சப்பாத்தி சாப்பிடுவார் இவர். நைட் ஆஃப்டர்நூனும் செஞ்சு தருவேன். அதுதான். தோசை மாவு செய்யலாங்க. மிக்ஸி வந்து இங்கே நான் சின்ன மிக்ஸி மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பெரிய மிக்சர் வாங்கலை. கூடிய சீக்கிரத்தில் வாங்கிட்டு நானே பண்ணிவிடுவேங்க. சப்பாத்தி கூட கற்றுக்கணுங்க. அதுவும் கற்றுக்குறேன் சாஃப்டாக எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, பாய்ங்க. ஹாப்பி குட் நைட். டின்னர் சாப்பிடுங்க, வாங்க சாப்பிட்லாம்.